யார் ஜாதகம் சார் அது? நான் பேசுகிறது கேட்குதா எல்லாருக்கும்? சவுண்டு கம்மியாக இருக்கு. ஐயா வணக்கங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா? கேட்குது. ஓகே. ஓகே, யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. குருஜி நான் கொடுக்குறேன் குருஜி. கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 29/4/2017 குருஜி. டைம் சொல்லுங்கள். டைம் நைட்டு 9:02 குருஜி. பிறந்த ஊர்? பிறந்த ஊர் கன்னியாகுமரி குருஜி. பெண் குழந்தை குருஜி, தங்கச்சி பொண்ணு குருஜி. பேரு காவியா குருஜி. ஓகே. திதி சொல்லுங்கள். யாராவது அப்படியே போடுங்க. சதுர்த்தி திதி குருஜி. வளர்பிறையே தேய்பிரியா? வளர்பிறையே தேய்பிரியா? வரை பாக்குறேன் குருஜி. அந்த ஆப் கொஞ்சம் லேட்டா ஓபன் ஆகுது குருஜி. பரவாயில்ல. வளர்பிறை தான் குருஜி. சரி. நாமயோகம்? யோகம் அதிகண்டம் நாமயோகம் குருஜி. கரணம்? கரணம் பத்திரை கரணம். முடக்கு? முடக்கு சிம்ம வீட்டுல குருஜி. வைநாசிகம்? வைநாசிகம் ரேவதி 1 குருஜி. திதி சூன்யம் ரிஷபம் கும்பம். கும்பம் சனியில, ரிஷபம் சுக்கிரன்ல. போட்டாச்சு. லக்னம் விருச்சிக லக்னம் குருஜி. வரவேற்பா. பாவத்துல உள்ள கிரக நிலைகள் தானே குருஜி சொல்லணும்? ஆமாம், பாவம் சொல்லணும். ஐயா அதிகண்டம் நாமயோகத்துக்கு நம்ம பாருங்க. சந்திரன். சந்திரன் புதன் வரும் இல்லைங்கய்யா? ஓகே. குரு சூரியன் வந்து உபயோகம். ரைட். லக்னம் சொல்லுங்க. குருஜி விருச்சிக லக்னம். லக்னம் வந்து கேது 2ஆம் பாதத்துல இருக்கு குருஜி. கேட்டை நட்சத்திரம் குருஜி. அந்த ஆப் எனக்கு கொஞ்சம் சரியா ஓபன் ஆகல. யாராவது சொல்றீங்களா குருஜி? யாராவது சொல்றீங்களா குருஜி? அதாவது இதுக்கு மேலே வந்து ஜாதகம் சொல்கிறது வந்து ஸ்ரீதேவியும் பீனாவும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அவங்க 2 பேரையும் வந்து நான் வந்து கிளாஸ் இதுக்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ண வேணாம், நல்லா ரெடி ஆகிட்டீங்க, லைவ்லாம் பண்ணுறீங்க,
ப்ளஸ் வந்து ஆசிரியர் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கிளாஸ்க்கெலாம் வந்து வர வேணாம்னு சொல்லியாச்சு. அதனால் இதுக்கு மேலே வந்து என்னென்னா, ஜாதகம் கொடுக்குறீங்க சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது வேறு யாராவது ரெகுலராக சொல்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இப்போ நீங்கள் வந்து யார் ஜாதகம் கொடுக்குறீங்களோ அவங்கள கூட எழுதி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஜாதகத்துக்கும் எப்படி ஸ்ரீதேவி முன்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வேறு யாராவது வந்து அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு சொல்லலாம். இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஆமாம். ஓகேங்க சார். ஓகே. சரி, இப்போ அடுத்தது லக்னத்துல இருந்து 3வது இடத்துல வந்துட்டு கேது அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு குருஜி. 3ஆம் இடத்துல எப்படி கேது? திருவோணமா? நான் போடுறேன், இந்த வாட்டி நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் சொன்னால் போதும். குருஜி சொல்றேன் நான். சனி வந்து லக்னத்திலேயே மூலம். என்னங்க? லக்னத்திலேயே சனி பகவான் இருக்காரு மூலம். சனி வந்து மூலத்தில். அடுத்தது கேது 3ஆம் பாவகத்துல அவிட்ட நட்சத்திரம். யார் இருக்காங்க? கேது பாவம். கேது எங்கே இருக்காரு? கேது 3ஆம் வீட்டுல அவிட்ட நட்சத்திரம். ரைட். அடுத்தது சுக்கிரன் 5ஆம் பாவத்துல உத்திரட்டாதி. 5ஆம் பாவம். ஓகே, இதான் 5ஆம் பாவம். லக்னத்துக்கு 5ஆம் பாவம். சாரி ஜி, நான் 4ஆம் பாவத்துல வருவேன். 4. ரைட். அடுத்தது 5ஆம் பாவத்துல புதன் பகவான். புதன் எங்கே இருக்காரு? அஸ்வினி. ஓகே, அடுத்தது அடுத்த சூரிய பகவான் வந்துட்டு 6ல பரண். யார் இருக்காங்க? சூரிய பகவான். சூரியன் பரணி. அடுத்ததுல செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க. செவ்வாய் ரோகிணி, சந்திரன் மிருகசீரிஷம். அந்த கிரகம் கடகத்துல ராகு மகம். அடுத்தது கண்ணில குரு அர்த்தம். ஓகே. இல்ல சொல்லி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிரகங்கள் வந்துருச்சு. என்ன தசை புத்தி? பாக்குறோம். ராகு திசை குரு புத்தி குருஜி. இப்போ ராகு திசையில குரு புத்தி. ராகு திசை குரு புத்தி குருஜி. ரெண்டாயிரத்தி 2023 இருந்து 2026 பிப்ரவரி வரைக்கும் ராகு திசை குரு புத்தி போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எடுத்துடலாம். லக்னம் எண்ணிக்கிறது வந்து கேட்டில் இருக்கு. கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். நேற்றைக்கு நம்ம என்ன ரூல் கொடுத்தோம்? இந்த அவயோகம் உபாவயோகம், இந்த அவங்க கிரகத்தினுடைய 6 நட்சத்திரங்கள், புதனுடைய 3 நட்சத்திரம், சூரியனுடைய 3 நட்சத்திரம், மொத்தம் 6 நட்சத்திரம். ஆயிலம், கேட்டை, ரேவதி, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் எந்த கிரகங்கள்னாலும் வந்து அவுட் ஆகுங்க. இப்போ கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால லக்னம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரேவதியில் கிரகங்களில், ஆயிலத்தில் கிரகங்களில்,
எக்கோ ஆகுதா? சமாத் மியூட். வேற ஐடியில இருந்து வருதுங்க சார் சத்தம். யாருன்னு பாருங்க, கொஞ்சம் மீட் போடுங்க. இப்போ அடுத்து சூரியன் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் எந்த கிரகம் நின்னாலும் வந்து அவுட்டு. கிருத்திகையில் கிரகம் இல்லை, உத்திரத்திலே இல்லை, உத்திராடத்திலே இல்லை. ரூல் வந்து முடியாது. இப்போ அடுத்தது யோகி, உபயோகி, கருணநாதன். இந்த 3 பேருடைய நட்சத்திரத்தில் யார் நின்னாலும் வந்து பாசிட்டிவ். சந்திரனுக்குண்டான நட்சத்திரம் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணியில் கிரகம் இருக்குது, டிக் பண்ணிக்கோங்க. அஸ்தத்தில் கிரகம் இருக்குது, டிக் பண்ணிக்கோங்க. திருவோணத்தில் கிரகம் இல்லை. குருவுடைய நட்சத்திரங்கள், குரு வந்து உபயோகம்ங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3லேயும் வந்து கிரகம் இல்லை. அடுத்து கேதுவுடைய நட்சத்திரம், கருணநாதனுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். பாருங்க, அஸ்வினியில் கிரகம் இருக்குது, டிக் பண்ணிட்டேன். மகத்தில் கிரகம் இருக்குது, டிக் பண்ணிக்கிட்டேன். மூலத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கு வந்து டிக் பண்ணியாச்சு. அவயோகம், யோகம், கரணத்தினுடைய விதிகள் வந்து முடியாது. இப்போ அடுத்து நம்ம யார் எடுக்கணும் அப்படின்னா தீசூன்யத்துக்கு வந்துடணும். ஜாதகத்தில் சுக்கிரன், சனி இருவரும் வந்து தீசூன்ய அதிபதிகள். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், புராணம். இது லக்னத்துக்கு 3, 6, 8 பணங்களில் மறைந்தால் நல்லது. இப்போ பரணி இங்கே இருக்குது, பூரத்தில் கிரகம் இல்லை, புராணத்தில் கிரகம் இல்லை. பரணி எங்கே இருக்குது அப்படின்னா லக்னத்துக்கு 6ல் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6ல் வந்து மறையுது. அதனால் நான் டிக் பண்ணிக்கிறேன். 3, 6, 8, 12 தீசூன்ய நட்சத்திரம் வந்து மறைஞ்சி வந்ததுன்னா விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்ங்கிறது நற்பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த தீசூன்ய அதிபதி வந்து சனி பகவான். அவருடைய நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருக்குது, பூசம் அனுசத்தில் கிரகம் இல்லை. லக்னத்துக்கு எங்கே வருது அப்படின்னா 4ஆம் பாவத்தில் வருது. அப்போ அங்கே வந்து நற்பலன் வந்து கிடைக்க போகிறது இல்லை. இதே தீசூன்ய நட்சத்திரம் 3, 6, 8, 12 வராமல் இருந்திருந்தால் கூட இந்த யோகி, உபயோகி, கருணநாதன் நபர் தான் நற்பலனை கொடுத்துருவாங்க. மீதி எந்த கிரகம் உட்காந்தாலும் ஃபெயிலியர் ஆகும். இங்கே அமர்ந்த கிரகம் வந்து தீசூன்ய அதிபதி, உட்கார்ந்த நட்சத்திரமும் வந்து தீசூன்ய நட்சத்திரம். அதனால் வந்து ஃபெயிலியர். இந்த கிரகமும் ஃபெயிலியர், நட்சத்திரமும் ஃபெயிலியர், கிரகமும் ஃபெயிலியர், ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்கே வந்து யோகி, உபயோகி, கருணநாதன் உட்காந்துருந்தால் இது பாசிட்டிவாக வேலை பார்க்கும். ஓகேவா? ரைட். தீசூன்யத்தினால விதி வந்து முடியாது. இப்போ அடுத்தது முடக்கு. முடக்கு அதிபதியே வந்து அவயோகமாக வர்றாரு. அப்போ கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக தரும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் கிரகம் இல்லை, தப்பிச்சார். இந்த வைநாசிகம் அப்படின்றத வந்து நோய் நொடிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ மீதி எந்த கிரகத்தை நம்ம ஆய்வு பண்ணணும்? கேது அவிட்டத்தில் இருக்கார். கேது யார்? கருணநாதன். கருணநாதன் நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்றால் பாசிட்டிவ். கருணநாதனை பொறுத்தவரையும் இந்த 3 கிரகமும் வந்து இவங்களுடைய அவயோக ஸ்தானம் நின்னால் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆவாங்க. மீதி எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகிடுவாங்க. அப்போ இவர் வந்து பாஸ் ஆகிட்டார். அடுத்த கிரகம் வந்து சந்திரன் வந்து மிருகசீரிசம். அங்கேயே அதே நடக்குது. சந்திரன் வந்து யோகி, அவர் நியூட்ரல் நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு யோகி வந்து அவயவஸ்தாரில் உட்காந்தா மட்டும்தான் ஃபெயிலியர் ஆவார். அங்கேயே அதுவும் வந்து அங்கேயே தான். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ யார் நம்ம பார்க்கல, எல்லா கிரகத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து அவயவஸ்தாரத்தில் நெகட்டிவ், சனி வந்து கருணநாதன் சாரம் வந்து பாசிட்டிவ், கேது அவிட்டத்தில் கருணநாதன் நியூட்ரல் நட்சத்திரத்தில் பாசிட்டிவ், சுக்கிரன் தீசூன்ய அதிபதி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் தீசூன்ய நட்சத்திரத்திலே இருக்கார், ஃபெயிலியர் ஆகிறாரு. புதன் வந்து அஸ்வினிங்கிற கருணநாதன் நட்சத்திரத்தில் இருக்கிறனால சக்ஸஸ் ஆகிட்டார். சூரியன் பரணி என்ற தீசூன்ய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். ஆனால் லக்னத்துக்கு 6ல் வர்றதுனால அவர் வந்து நற்பலனை வந்து கொடுத்துருவார். இதில் வந்து வேடிக்கை என்னன்னா, சூரியன் வந்து அவயோகி, அவரே வந்து முடக்கதிபதி. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் அமர்ந்த தீசூன்ய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நல்லது வந்து பண்ணிடுவார். செவ்வாய் வந்து யோக ஸ்டாரில் இருக்கார், அதனால் ஓகே ஆகிட்டார். யோகி நியூட்ரல் ஸ்டாரு, அதனால் அவரும் ஓகே ஆகிறாரு. ராகு மகத்தில் இருக்கார். ஸோ வந்து மகங்கிறது கருணநாதனுடைய நட்சத்திரம், ஓகே ஆகிட்டார். குரு வந்து இந்த ஜாதத்தில் உபயோகி,
யோக நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்கார், டபுள் ஓகே இவர். இப்போ எல்லாருமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த ஜாதகத்தினுடைய கர்மா என்ன, எதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது நம்ம வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கார், பணத்துக்கு உண்டான கிரகம். எடுத்துக்கணும் ஒரு ஜாதகத்தை வந்து குரு நல்லா இருக்காரா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா அவர் தான் பணத்துக்கு உண்டான கிரகம். அடுத்து அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி இதெல்லாம் எடுத்துக்கணும் பண்ண. இது எல்லாமே வந்து உபயோக ஸ்டாராக வருது. அதாவது குரு வந்து யோக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னா பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை வந்து வாழ்ந்துருக்காரு. பணத்துக்கு நல்ல ஜாதகம், இன்கமுக்கு நல்ல ஜாதகம். எப்போ பிறந்திருக்காரு? 2017 பிறந்திருக்குது. என்ன வயசாச்சு? 8 வயசு சார். 9 வயசு நடந்துட்டு இருக்கா? 9 வந்து 8 முடிஞ்சு 9. 8 முடிஞ்சு 9 நடக்குதுங்க குருஜி. 9 வயது வந்து ரன்னிங்கில் இருக்குது. அப்போ இந்த குழந்தை வந்து என்னென்னா தனயோகத்தில் பிறந்திருக்கு, பணத்துக்கெல்லாம் எந்த குறைபாடும் இதில் வந்து இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு எடுத்தோன்னா குருவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது யாரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாதகம் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து சனி, புதன், ராகு 3 பேருமே கருணாநாதனுடைய நட்சத்திரம் வந்து வாங்கியிருக்காங்க. 3 கிரகம் இருக்குது, அதான் மெஜாரிட்டி வாங்கியிருக்கு. அதான் ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அதிகப்படியாக 3 நட்சத்திரத்துலேயும் கிரகம் இருக்குது. சனி வந்து மூலத்தில், புதன் வந்து அஸ்வினியில், ராகு வந்து மகத்தில். கேதுன்னா யார் அப்படின்னாக்க, கேது வந்து ஞானத்துக்கு உண்டான கிரகம். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? அறிவுனா என்ன அப்படின்னா, அறிவுங்கிறது நம்ம வந்து படித்து பெறக்கூடிய விஷயங்கள் வந்து அறிவு. ஞானம் என்பது நம்மளுடைய அனுபவத்தில் வரக்கூடிய அறிவு, அதாவது பேரறிவு, அதான் வந்து ஞானம். இப்போ வந்து அறிவு பெருசா ஞானம் பெருசா அப்படின்னா, அறிவை விட ஞானம் தான் வந்து பெருசு. இப்போ நம்ம வந்து சின்னதுலேருந்தே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். 1ஆவதுல என்ன சொல்லுவாங்க? 1 2 3 1 2 3 4 சொல்லி தருவாங்க. ஆ இ சொல்லி தருவாங்க. 2ஆவதுல என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு சின்ன சின்ன வேர்டு வந்து கற்று தருவாங்க, வார்த்தைகள். அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் எல்லாத்துலேயுமே வந்து சொற்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து எழுத கற்றுக் கொடுப்பாங்க, படிக்க கற்றுக் கொடுப்பாங்க. இப்படியே நம்ம வந்து படிச்சுட்டே வரோம். ஒரு பக்கம் கணிதம் வந்து நடக்கும், ஒரு பக்கம் வந்து வரலாறுன்னு பிரியும், ஒரு பக்கம் வந்து அறிவியல்னு பிரியும். கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா ஜுவாலஜின்னு வரும் இல்லையா, அப்புறம் பாட்டனின்னு வரும். இப்படி சப்ஜெக்ட் வந்து பல சப்ஜெக்டுகள் வந்து படிச்சுட்டே வருவோம். இப்போ +2 வரையும் வந்தாச்சு, நம்ம +1 வந்தாச்சு, +2 வந்தாச்சு. நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வந்து 8th என்ன படித்தவங்கிற ஞாபகம் வந்து இருக்காது. இப்போ இந்த 9th வரையும் படித்ததை வந்து யாருக்கு வந்து நல்ல ஞாபக சக்தியோடு இருக்காங்களோ அவங்க 10th வந்து கண்டிப்பாக அவங்க வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம இதுவரை படித்த விஷயங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம படிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம போன வருடம் என்ன படித்தோம், அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து கடினமாக தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? மிக சரியானது ஐயா. ஆமாம். அப்போ அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து 3rd என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, 4th என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, மேக்ஸுக்கு உண்டான விதிகள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, ஒரு லேபில் போய்ட்டு எப்படி செக் பண்ண டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த அறிவுகள் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஞானம். அந்த கற்றல் அறிவை ஞாபகமாக அனுபவமாக யார் மாற்றிக்கிறாங்களோ அவங்க வந்து கல்வியில் வந்து மிக சிறந்த ஞானியாக திகழ்வார்கள். அந்த ஞானம் என்பது ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் அமைப்பு இருந்தது அப்படின்னா அவர்கள் உயர்கல்வி படிக்க தகுதி பெற்றவர்கள். உயர்கல்வி மீன்ஸ் இப்போ வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எம்பிபிஎஸ்ஸு. ஸோ வந்து நிறைய புத்தகம், நிறைய தகவல்கள் எல்லாம் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ ஐஏஎஸில் போய் உட்காந்திங்கன்னா 5ஆவதுல இருக்கிற பாடத்திட்டத்தில் கூட ஒரு கேள்வி கேட்பாங்க.
அல்லது +2 வந்ததில் கூட ஒரு கேள்வி எடுத்து கேட்கலாம், அல்லது எனி டிகிரியில் இருக்கிற ஒரு கேள்வி கேட்கலாம், காமனாக வந்து உலகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு பொது விஷயத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ எல்லா அறிவும் இருக்கணும், எல்லா அனுபவங்களும் இருக்கணும், எல்லா ஞானமும் இருக்கணும், எல்லா ஞாபக சக்தியும் இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்தால்தான் உயர்கல்வியை வந்து நம்ம வந்து படிக்க முடியும். எம்பிபிஎஸ்லாம் போயிட்டோம்னா என்ன ஆகும், பெரிய பெரிய புத்தகமாக கொடுத்துருவாங்க, ஏகப்பட்ட புத்தகங்கள். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போனால் என்ன நடக்கும், அங்கேயும் அதே தான். சிஏலாம் முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அங்கே என்ன நடக்கும், ஏகப்பட்ட மேக்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கவர்மெண்ட் ரூல்ஸ் வருவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருந்தால் அவர் கல்வியில் சிறந்து விளங்குவார். புதன் ஃபெயிலியர் ஆகிட்டால் கூட, இந்த ஜாதகத்தில் வந்து புதன் வந்து ஃபெயிலியர். பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்விக்கு உண்டான கிரகம் புதன் அப்படின்னு எடுக்கிறோம். நம்ம கல்விக்கு உண்டான பாவம் 2ஆம் பாவம்னு எடுக்கிறோம். நம்ம திதியோகரண மெத்தடில் ஒரு சிலர் வந்து 6ஆம் பாவமாக, ஒரு சிலர் வந்து 11ஆம் பாவமாக. அந்த கதை நமக்கு வேண்டாம். பாரம்பரிய மெத்தடில் வந்து கல்விக்கு உண்டான பாவம் வந்து 2ஆம் பாவம். கல்விக்கு உண்டான கிரகம் வந்து நமக்கு கொடுத்தது, உணர்வு கொடுத்தது புதன். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் பெற்று உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு விதி கொடுக்குறேன். கல்விக்கு உண்டான கிரகம் வந்து ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்? கேது பகவான். கேது பகவான் சார். ஆமாம், அவர் தான் வந்து கல்விக்கு உண்டான முதல் கிரகம். இப்போ நான் இருக்கேன், நிறைய குருமார்கள்ட்ட வரைக்கும் படிச்சிருக்கேன் நான். ஆனால் இந்த மெத்தேடெல்லாம் வந்து எனக்கு வந்து நானாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது. எல்லாமே நான் சொந்தமாக ஆய்வுகள் பண்ணி நிறைய பேருக்கு வந்து பலன்கள் சொல்லி சக்ஸஸ் ஆகி அதெல்லாம் விதிகளாக கொண்டு வந்து அப்புறம் ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து இப்போ நான் வந்து நடத்திட்டு இருக்கேன் நான். அப்போ எனக்கு வந்து புதன் வேலை பார்த்துருக்குமா, கேது வேலை பார்த்துருக்குமா? கேது தான் வேலை. இப்போ இந்த உலகத்துக்கே வந்து ஜோதிடத்தை தந்த யார் தந்துட்டு போனாங்க? சித்தர்கள் தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ சித்தர்களுக்கு உண்டான கிரகம் எது? கேது பகவான். அப்போ சித்தர்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி தான் கொடுத்தாங்களா? மருத்துவத்தை கொடுக்கலையா? வாழ்வியலுக்கு உண்டான நெறிமுறைகளை வந்து கொடுக்கலையா? ஒழுக்கத்தை கற்றுத் இல்லையா? எல்லாம் கொடுத்தாங்க. ஆன்மீகத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்களா? எல்லாமே அப்படி கிடையாது. எல்லா துறைகளை சார்ந்த மிக நுட்பமான ஒரு அறிவை வந்து கொடுத்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் தான். அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கேது ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரில்லியண்டாக இருப்பார். அதில் எந்த வித குறைபாடும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் புதன் ஃபெயிலியர் ஆனாலும் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ 2ஆம் பாவம் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், புதன் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஆயிலும் கேட்டை எல்லாம் நெகட்டிவான ஒரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்னமே வந்து கேட்டையில் தான் நின்றுட்டுருக்கு. அப்போ லக்னம் கேட்டையில் நிற்கிறதுனால அவயவ ஸ்டாலில் நிற்கிறதுனால இவருக்கு வந்து கல்வி சரியாக வராது அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இவர் எல்லா கல்விக்கும் தகுதியான ஒரு நபர். ஓகே தானே? அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலம் என்ற 3 கிரகங்களும் வந்து பலமாக இருப்பதால், கேது என்ற ஞானக்காரங்கள் கர்ணநாதனாக வந்து அவிட்டத்தில் பலம் பெறுவதால் இந்த பையனுக்கு அறிவில் வந்து எந்தவித குறைபாடும் கிடையாது. இன்னும் நம்ம வந்து வைநாசிகத்தை கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணும்போது பலன்கள் வந்து மாற வாய்ப்புகள் இருக்குது. வியாதியை கூட அட்டாக் ஆகலாம். நம்ம இன்னும் புதுசாக நம்ம வந்து சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து வைநாசிகத்தை நம்ம கனெக்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம். அதே வைநாசிகத்தை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, புதன் வந்து அஸ்வினி, அப்படியே வியாதி வந்து உங்களுக்கு வந்து நேராக ராகுக்கு வந்துடும். ராகுன்றது சனி பகவான்கிட்ட வரும், சனி பகவான்கிட்ட வந்து புதனுக்கும் வரும். புரியுதுங்களா? அப்போ அறிவுக்கு இங்கே குறைச்சல் இல்லை. அதே நேரத்தில் வியாதிகளையும் வந்து தரக்கூடிய அமைப்பில் வந்து அது வந்து இருக்குது. ஏன்னா புதன் வந்து வைனாசி இருக்குது ஜாதகத்தில். ஓகேவா? இப்போ கர்ணநாதனாக இருந்தால் வியாதி வேலை பார்க்காதா அப்படின்னா பார்க்கும். ஆனால் வியாதி வந்து கட்டுப்படும், மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படும், நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கிறதுக்கு அது வந்து உதவும். அதுதான் ஒழிய வியாதி வராதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னா, அறிவுக்கு வந்து பஞ்சம் இல்லை.
பணத்திற்கு பஞ்சம் இல்லை. இப்போ அறிவுக்கும் பஞ்சம் இல்லை, பணத்துக்கும் பஞ்சம் இல்லை. இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு? இப்போ ஒரு பையன் வந்து 10th முடிக்கிறான், மார்க் வந்து ஒரு 320 330 வாங்கியிருக்கான். அவனுக்கு போயிட்டு நம்ம வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் கேட்குறோம், அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லைனுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து கேட்குறோம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவோம்? மார்க்கு பத்தலை. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ரெக்கமெண்ட் படிப்போம். உடனே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவோம்? அப்படியா, ஸ்கூலுக்கு இவ்வளோ வந்து ஒரு டொனேஷன் போட்டு சொல்லுங்கள். ஏன்னா செல்வந்தர்களுக்கு ஒரு தனி விதிவிலக்கு இருக்குங்க. கரெக்டா இல்லையா? ஆமாம் குருஜி. அப்போ பணம் கொடுத்தா மார்க் கம்மியாக இருந்தாலும் சீட்டு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய செல்வந்தருடைய பையன் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கான், அவனுக்கு கேட்ட குரூப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே கேட்ட காசை இவங்க வந்து கொடுத்துருவாங்க. இல்லையா அவரால் ஸ்கூலுக்கு ஏதாவது வந்து வேலைகள் நடக்க வேண்டியது இருக்கும். கரெக்டா? ஆமாம். சரி, ரைட். இது வந்து உலகத்தினுடைய நடப்பு. இப்போ ஒருத்தன் வந்து ஏழை மாணவன், பணம் வந்து கொடுக்கறதுக்கு அவனால் முடியாது, மார்க் பார்டர் மார்க்கில் இருக்கான், ஒரு 320 எடுத்துருக்கான், மேக்ஸ் பயாலஜி குரூப் கேட்குறாங்க, கொடுப்பாங்களா? தரமாட்டாங்க. டொனேஷன் கேட்பாங்க, இவனால் கட்ட முடியுமா? இவனால் கட்டவும் முடியாது. கரெக்டா இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த மாதிரி ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் என்பது வராது. ஏன் அப்படின்னா, இவன் பணத்தை இழக்க பிறந்தவன் அல்ல, பணத்தை இழக்க பிறந்தவன் அல்ல, பண யோகத்தை நிறைவாக அனுபவிக்க பிறந்தவன். பண யோகத்தை நிறைவாக அனுபவிக்க பிறந்தவன். இவனுக்காக பேரண்ட்ஸு, மாமா, கீமா, ரெக்கமெண்டு எதுவும் தேவையே இல்லை. இவனே நல்ல மார்க் எடுத்து போவான், எம்பிபிஎஸ் போவான், மெரிட்டில் போவான். ஐஏஎஸ் படிப்பான், ஃபஸ்ட் கிரேடில் வந்து வெளியில் வருவான். இவன் எங்கே விரும்புகிறானோ அவங்க டியூட்டி கிடைக்கும். இவனுக்கு ரெக்கமெண்ட் தேவையில்லை. அந்த வேலையெல்லாம் பார்க்குறதே அது குரு பகவான் குருஜி. இவன் வாங்கிட்டு வந்து வரான். அப்படி இந்த குரு பகவான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிடுவார். குருஜி பொண்ணு குருஜி. ரைட்டு, ஞாபகம் இல்லை. ரைட்டு, சரி. பொண்ணு, இந்த பொண்ணுக்கு அந்த பலன்களை எல்லாம் இவர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நீங்கள் பலன் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? ஒரு ஜாதகத்தில் வந்து ஞானத்துக்கு உண்டான, கல்விக்கு உண்டான கிரகங்கள் பலம் பெற்றிருந்தாலும், குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் அவன் வந்து மெரிட்டில் போவான். குரு பகவான் பலம் இருந்தால் அவன் வந்து செலவு பண்ணி போவான் அப்படின்னு முடிவு பண்ணணும். நீங்கள் புரிஞ்சுதா? ஓகே குருஜி. ஓகே, புரிஞ்சுதுங்க. என்ன கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு குருஜி. சூப்பராக தெளிவாக இருக்கு. சூப்பராக இருக்கு சார். சூப்பர் சார். ஆமாம். அப்போ வந்து நல்லா இருக்கு. ஆமாம், அது வந்து கிளாஸ் வந்து ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப டெத் ஸ்லோவில் தான் போகும். ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஓகேவா? ஆமாம் சரி. சரிங்க ஐயா. இப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஆணித்தரமாக. அப்போ இவன் வந்து எந்த ஒரு சூழலையும் இவனுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் வராது. எஜுகேஷன் லோன் கேட்டால் டக்குன்னு கிடைச்சிடும். லோனுக்கு உண்டான ஒரு இதுதான். பண இழப்புகள் இவனுக்கு பெருசாக இல்லை. பணத்தை வந்து நிறைய யோகத்தை வந்து அனுபவிக்க பிறந்தவன். ஸ்காலர்ஷிப்பு, மெடலு, ஸோ அன்பளிப்புகள், பரிசுகள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு வந்து குவியும். எதை தொட்டாலும் வந்து குவியும். ஞானம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அறிவு சார்ந்த போட்டிகளில் கலந்தோம்னா தங்க மெடல் தான், பாராட்டு விழா தான். விளையாட்டில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து உடலுடைய பலத்தை வைத்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து கலந்துக்கிறது. இன்னொன்று வந்து அறிவுபூர்வமான விளையாட்டுகள் வந்து கலந்துக்கிறது.
இந்த ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நியூட்ரல் கிரகம், வீட்டத்தில் கேது இருக்காரு, செவ்வாய் வந்து ரோகிணியில் இருக்குது, அதுவும் பலமாக இருக்குது. ஆனால் அதை விட எது பலமாக இருக்குது அப்படின்னா அறிவு தான் வந்து பலமாக இருக்குது. அப்போ அறிவு சார்ந்த விளையாட்டுகள், அறிவு சார்ந்த விளையாட்டுகள்லாம் எதை எடுக்கலாம்? செஸ் எடுக்கலாம், கேரம் போர்டு எடுக்கலாம், ரம்மி எடுக்கலாம். கரெக்டு தானே? ஸோ இதெல்லாமே அறிவு சார்ந்த விளையாட்டுகள் அது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி விளையாட்டுகள் நுழையும் போது அங்கேயும் நீங்கள் கொண்டு வந்து குருவை கனெக்ட் பண்ணணும். இது வந்து தோக்க பிறந்தது இல்லை, ஜெயிக்க பிறந்தது, தங்க மெடல் வாங்க பிறந்தது, பாராட்டுகளை பெற பிறந்தது இந்த குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பணத்துக்கு எந்தவித குறையும் இல்லை, மதிப்புக்கும் குறைவு இல்லை, பதவிக்கு குறைவு இல்லை, தங்க மெடலுக்கு வந்து குறைவு இல்லை, எல்லாமே மெரிட்லேயே போயிட்டுருக்கு. நல்ல அறிவு தெளிவு எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் கேது ஒரு ஜாதகத்தில், ஞானக்காரகன் ஒரு ஜாதகத்தில் தெளிவு பெற்றால் உடனே நம்மளுடைய சிந்தனை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் யோசிக்கணும். அது நல்ல விஷயம். எஜுகேஷனுக்கு ஓகே, நல்ல பிரில்லியண்ட்டு, நல்ல நிதானம் இருக்கும், பொறுமையாக இருக்கும், வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அவருடைய கேரியரில் மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடைவாங்க. ஆனால் கேது என்பவர் யார்? ஞானக்காரகன். அவருடைய இன்னொரு முக்கியமான காரணம் என்ன? காரகம் என்ன? திருமண பந்தத்துக்கும் உறவுகளுக்கும் எதிரானவர். திருமண வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் பந்த பாசத்திற்கும் அன்பிற்கும் காதலுக்கும் லவ்வுக்கும் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கிரகம். இது இங்கே பலமாகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது இப்போ பார்த்தது எல்லாமே வந்து எஜுகேஷன், கேரியர், இது வந்து ஓகே, இது வந்து புறம்னு எடுத்துக்குவோம் நம்ம. அப்போ அகம் சார்ந்த விஷயங்கள் என்ன? அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, அவருடைய உறவுகள், அண்ணன் தம்பி அப்பா அம்மா அந்த உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, எதிர்காலத்தில் வந்து கணவர், தன்னுடைய குழந்தைகள், மாமனார் மாமியார், இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த விஷயங்கள். இதுக்கு வந்து கேது பகவான் வந்து அப்படியே நெகட்டிவாக வேலை பார்ப்பார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கேது, புதன், ராகு 3 பேரும் வந்து அகம் சார்ந்த விஷயங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணல, புறம் சார்ந்த அறிவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 டீம் இருக்குது. ஒரு டீம் வந்து இந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறாங்க, எதிர்கால வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்குது சம்பாத்தியத்துக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உறவுகளுக்கெல்லாம் வந்து அப்படியே நெகட்டிவாக வேலை போகிறாங்க. 3 மொத்தம் 4 கிரகம், கேதுவையும் சேர்த்திக்குவாங்க. அஸ்வினி மகம், மூலம், அவிட்டத்தில் கேது, மொத்தம் 4 கிரகங்கள். 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குது. நமக்கு 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குது. மீதி இருக்கிறது நமக்கு வந்து 5 கிரகம் இருக்குது. 4 போச்சுன்னா மீதி 5 இருக்குது. இந்த 5 வந்து இந்த பக்கம் சாஞ்சா இதை வந்து ஓரளவு அவர் வந்து அனுபவிச்சிருவார். சப்போஸ் இதில் பெரும்பாலும் வந்து இந்த பக்கம் சாங்கிச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து அவுட் ஆகுது. இந்த 5 பேர் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இந்த 5 பேரில் நிறைய நபர்கள் உறவுகளுக்கு முக்கியம் கொடுத்தது இந்த பக்கம் சாங்கிச்சுன்னா தப்பிச்சுக்கிட்டாரு, 2 பேர் நல்லா அனுபவிச்சுக்கலாம். சப்போஸ் இதில் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த பக்கம் சாங்கிச்சு அப்படின்னா இவருக்கு கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து அவுட் ஆகி போயிடும். புரிஞ்சுதா?
இப்படி தான் பலன்களை பற்றி சிந்திக்கணும். சும்மா வந்து லக்னம் கேட்டையில் இருக்குது, சனி மூலம், கேதா விட்டால், சுக்கிரன் உத்திரட்டாதி, புதன் அஸ்வினி, சூரியன் பரணி, செவ்வாய் ரோகிணி, சந்திரன் மிருகசீரிசம், ராகு மகம், குரு அஸ்தம், ராகு தசை போயிட்டுக்குது. ராகு தசை போயிட்டுக்குது யாரும் இல்லைண்ணா. அடுத்து குரு தசை வருது. ஆமாம் வருது. யார் தான் இல்லைன்னாங்க. முதல்ல வந்து இந்த ஜாதகர் வந்து என்ன கர்மாவுக்கு பிறந்திருக்காரு, யாருடைய மெஜாரிட்டி இங்கே அதிகமாக இருக்குது. மெஜாரிட்டி எடுத்து பார்த்தோம்னா அவர் 2 விதமாக ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டார். இந்த பையனுக்கு வந்து பணத்துலேயோ, கல்வியிலேயோ, வேலை வாய்ப்புலேயோ, சம்பாத்தியத்துலேயோ எந்த குறைகளும் இந்த பெண்ணுக்கு வந்து தரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டு தீர்க்கமாக சொல்லிட்டார். 4 கிரகங்கள் வந்து கர்ணநாதன் ஸ்டாரில் வந்து உட்காந்து கேதுவோடைய அமைப்பில் வந்து வரும்போது அது உறுதியாயிருது. நமக்கு எந்த தசை புத்தி நடந்தாலும் அது கிடைச்சிடும். அவங்களுக்கு எந்த தசை வந்தாலும் புத்திங்கிற பேரில் இவங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. புனப்புசம் விசாக போட்டுட்டு அதில் கிரகம் இல்லைனாலும் அது கிடைச்சிடும். அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, அகம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து அடுத்தது வந்து பலன் எடுக்கணும். அகம் சார்ந்த விஷயங்களுக்கு பலன் எடுத்துடலாமா? ஓகே குருஜி. ஓகே. இதில் வந்து சுக்கிரன் மட்டும் ஃபெயிலியர் ஆகிறார். தீசூனி அதிபதியாக வந்து கலஸ்தரகாரன் வந்து ஃபெயிலியர் ஆகிறார். சுக்கிரன் மட்டும் ஃபெயிலியர். சூரியன் பரணியில் உட்காந்து சக்ஸஸ், செவ்வாய் ரோகிணியில் உட்காந்து சக்ஸஸ், சந்திரன் மிருகசீரிசத்தில் உட்காந்து சக்ஸஸ். எதுக்கு? அகம் சார்ந்த விஷயங்களுக்கு சக்ஸஸ். குருவும் அகம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 5 பேர்த்தில் வந்து ஒருவரை தவிர மீதி 4 பேருமே வந்து உறவுகள் பக்கம் சாயிறாங்க. ஏன்? இவர் கலசரகாரன் நட்சத்திரம், இவர் காமத்துக்கு உண்டான கிரகம், இவர் காமத்துக்கு உண்டான நட்சத்திரம், இவர் வந்து காதலுக்கு உண்டான இருப்பிடம் கன்னி. ஓகேவா? எல்லாருமே வந்து இப்போ உறவுகள் அகம் சார்ந்த விஷயங்கள் பக்கம் சாயிறாங்க, சுக்கிரனை தவிர. ஓகேவா? அப்ப இதுவும் இவருக்கு வந்து கிடைச்சது, இந்த பொண்ணுக்கு இதுவும் வந்து கிடைச்சது. ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அப்ப இது நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகமா? நல்ல ஜாதகம். அவ்வளவுதான். இது வந்து மிக சிறந்த ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். அடுத்த கதை என்ன அப்படின்னா, தசாபுத்திகள். இது மிக சிறந்த ஜாதகம். இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கும்? ராகதசைனா ஒரு 18 வருடங்கள், குருதசை 16 வருஷம். அதில் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? அதில் உட்பிரிவில் வரக்கூடிய புத்திகளுடைய காலகட்டங்களில் என்னென்ன கிடைக்கும்? இப்போ எந்த காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகளை வந்து அனுபவிப்பார்? அப்படிங்கிற இந்த ஜாதகத்தில் எது ஃபெயிலியர்? சுக்கிரன் மட்டும்தான் ஃபெயிலியர். மீது எல்லாமே நல்லா தானே இருக்குது. லக்ன ஃபெயிலியர், சுக்கிரன் ஃபெயிலியர். இப்போ எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து தசாபுத்தி. ஓகேவா? ஓகேங்க சார். தசை வந்து ராகு தசை நடந்துட்டு இருக்கு. மகத்தில் உட்காந்து ராகு தசை நடந்துட்டு இருக்கு. சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ராகு தசைனா என்ன பண்ணும்? ராகுனா டக்குன்னு உங்களுக்கு வந்து ராகுடைய காரணங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ராகுனா என்ன? பிடிவாத குணம், விளையாட்டு குணம், ஏற்று பேசுறது, அதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ராகு வந்து என்னென்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் அவர். ஓகே தானே? ராகு யாருக்குமே கட்டுப்பட மாட்டார். சரி, அவர் கட்டுப்படலை. உட்கார்ந்த நட்சத்திரம் நல்லா இருக்கு,
கோச்சாரத்தில் 27 நட்சத்திரங்களில் வளம் வரும்போது 27 நட்சத்திரங்களுடைய கதை என்ன? இன்றைக்கி சதயத்தில் இருக்கார், நாளைக்கு அவிட்டம் வருவார், அப்புறம் திருவோணம் வருவார், அப்புறம் வந்து உத்திராடம் வருவார், பூராடம், மூலம், கேட்டை, அனுஷம், விஷாகம்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். அது இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, திரிகோணத்தில் வைநாசிக அதிபதிகளும் வந்து இணைகிறார். அப்போ ராகு தசை இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, விளையாட்டு புத்தி அதிகமாக கொடுக்கும். விளையாட்டு குழந்தை வந்து அதிகமாக கொடுத்துரும். ராகுனா வந்து மீடியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். புதன் சம்பந்தப்படுவதால் நோய் நொடிகளையும் வந்து உருவாக்கும். குருஜி ஆ குருஜி வணக்கம், சுகுமார் பேசுறேன். ராகு கும்பத்துல போயிட்டு இருக்கும் குருஜி, எப்படி அது திரிகோணத்துல கனெக்ட் ஆகுது? நான் இந்த ராகு வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். கோச்சார ராகு வந்து இங்கே இருக்காரு, ஜாதக ராகு இங்கே இருக்காரு. சரிங்க குருஜி, ஓகே. ஜாதக ராகு இங்கே மகத்தில் இருக்காரு. சரிங்க, தேங்க்யூ. ஓகேங்களா? கரெக்டா சொன்னீங்க குருஜி. ஆக்சுவலா இப்ப வந்து பாப்பாக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் வருது. குளிர்காலம் வந்தா ஜாஸ்தியாவே வந்துருது. ரைட். நான் மகத்துக்கு என்ன வியாதி கொடுத்துருக்கேன்? ஓல்டு ஸ்டூடண்ட் இந்த சொல்லுங்க. இதுல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு மெயினா கேக்குறதுக்காக தான் நான் கொடுத்தேன் குருஜி. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க குருஜி. ஒரு கிளாப் பண்ணலாமே. தேங்க்யூ குருஜி. ஓகேவா? கிளாஸ் உங்களுக்கு போடுறதுக்கு காத்துட்டு அது காணுங்க. நான் வந்து பழைய மாணவர்களுக்கு தெரியும் மகம் நட்சத்திரத்துக்கு என்ன வியாதி கொடுத்துருக்கேன். மகம் நட்சத்திரத்துக்கு முன்னாடி வியாதி என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கோம். சார் வயிறு சார்ந்த உபாதைகள், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்டது. வயிறு நுரையீரல் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? ஓகே. அப்போ நம்ம பாயிண்டில் வந்து நின்ட்டப்போ அப்போ ஜாதகத்தில் என்னுடைய பிறப்பிலிருந்து ஆயுள் முடிவு வரை உண்டான பலன்களை வந்து நம்ம எடுத்துட்டோம். நம்ம இப்போ என்ன பலன் நடக்குது அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தால் பாதிப்பு, சுவாசம் அன்று வயிறு. சுவாசத்துக்கும் வயிறுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. மூச்சு இழுக்கிறோம், நுரையீரலுக்கு மட்டும்தான் போகுதா, வயிற்றுக்கு போகலையா? மூச்சு விடும்போது வந்து நுரையீரலேருந்து மட்டும்தான் காற்று வருதா, வயிறுலேருந்து வெளியே வரலையா? வயிறுக்கு போகுது குருஜி. அதனால தான் வந்து மகம் என்பது வயிறு மற்றும் நுரையீரல். ஓகேவா? ஓகே, சரி சரி. இப்போ அடுத்தது, இப்போ அவங்க வந்து நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? இதை வந்து சரி பண்ணணும், அதுக்கு என்ன வழிகள்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகுனுடைய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். ராகு உண்டான உணவுகள் என்னென்ன? நான்வெஜ் குருஜி, மாதுளம்பழம், உளுந்து சார், நான்வெஜ், ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க சார். மசாலா ஐட்டம், ஜங்க் ஃபுட் ஐட்டம், அந்த பேக்கிங் பிஸ்கட்டு, ஸ்லைஸு, நூடுல்ஸு, ரெடிமேட் சப்பாத்தி. ஓகே தானே? அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உணவுகளை வந்து முதல்ல வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடாது. 9 வயசு குழந்தை அது. பெரியங்களே கேட்குறதில்ல, கழுத வயசில் இருக்கிற பெருசாக கேட்குறதில்ல. குழந்தை என்ன பண்ணும்? இருந்தாலும் நம்ம வந்து முடியளவு அதை வந்து அந்த உணவுகளெல்லாம் வந்து கொடுக்கறத கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம்? சந்திரன் வந்து யோகியா வந்திருக்கனால ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை வந்து கொடுக்கணும். ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகும் அந்த குழந்தை. ஓகேவா? ஓகே ஓகே குருஜி.
அடுத்து என்ன பண்ணணும், மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை வந்து பண்ணிக்கணும். சரியா? குருஜி ஒரு நிமிஷம் குருஜி. குருஜி தனுஷ்ன்றவங்க வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, பஸ்ல போறாங்க போல, அந்த சவுண்ட் அதிகமா வந்துட்டே இருக்கு. யாரு? தனுஷ்கரன். தனுஷ்கரன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஓகேவா? ஓகே குருஜி, மியூட்ல போட்டாருங்க. இப்போ வந்து மகம் நட்சத்திரத்துக்கு என்ன கோவில் கொடுத்துருக்கேன்? யார் கோவில் லிஸ்ட் வச்சிருக்கீங்க? கோவில் லிஸ்ட் யார் வச்சிருக்காது? தண்ணி அப்படியே நார்மல் வீட்டில் தானே என்ன பண்ணுறது? இட்லி தோசை. ஐயப்பன் கோயில், புத்தூர் கோயில், நாகாத்தம்மாள். அது வந்து ராகுக்கு உண்டான கோவிலுங்க. மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார கோவில் கேட்குறேன். குருஜி தீர்த்தபுரீஸ்வரர் கொடுத்துருக்கீங்க. தீர்த்தபுரீஸ்வரர் எந்த ஊர்? திருவரத்துறை. திருவரத்துறை. நீங்கள் வந்து காலையில் ஃபோன் பண்ணப்பா, அந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்குதோ அதுக்கு அந்த பக்கமாக நான் எடுத்துறேன். குருஜி கோயம்புத்தூர்ல தான் குருஜி இருக்கிறாங்க. இல்லை காலையில் கால் பண்ணு. சரிங்க குருஜி. ஓகே. பக்கமாக என்ன கோயில் இருக்கோ அதை எடுத்துறேன் நான். குருஜி ஓகே. ஓகேவா? குருஜி ஓகே. அப்போ மகத்துக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். சரிங்க குருஜி. ஓகே. ஆமாம். நியாயமாக பார்த்தீங்கன்னா வைநாசிக அதிபதி புதன் வந்து அஸ்வினியில் இருக்கார், மேசத்தில் பாவ ரீதியாக வந்து அந்த பக்கம் தள்ளி போயிருக்காரு. ராகு மகத்தில் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் திரிகோண நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகுதா ஆகலையா? புதுசாக அந்த மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க எவ்வளோ அக்யூரேஸாக அது வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் இணைவுகள் அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற கிரகத்தை வந்து இணைவாக எடுத்துக்கிறது, நாடியில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற கிரகத்தை போய் இணைவாக எடுத்துக்கிறது. நட்சத்திரத்துக்கே யாரும் வரதே கிடையாது. நட்சத்திர இணைவு தான் வந்து முதல் தர இணைவே. ஓகேவா? இந்த ஜாதகத்தில் நான் நடத்த வேண்டியது நடத்திட்டேன். அதாவது இது எதுக்கு எந்த கர்மாவுக்காக பிறந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வந்து கல்வி, அறிவு, எதிர்காலம், சம்பாத்தியத்தை பற்றி பார்த்தோம். அப்படியே திருமண வாழ்க்கை, குழந்தை பிறப்பு அதுக்கு வந்தோம். அப்புறம் வைநாசிகத்துக்கு வந்தோம். தசாபுத்தியை பார்த்தோம். பலன் வந்து ஓவர். வேறு யாருக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். குருஜி இப்ப அலோபதி மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த குளிர் டைம்ல ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பஃப் பண்ற மாதிரி, அப்ப அத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஹோமியோபதிக்கு. ஏன் அலோபதி ஸ்டாப் பண்ணுறாங்க? ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். சரிங்க குருஜி. அலோபதி தான் ரொம்ப யோகமாக தானே இருக்கு. சரிங்க குருஜி. அதுக்கும் சரியா? அதுக்கும் சரியா? அதுக்கும் வந்து சரியா? இந்த ஜாதகத்தில் அலோபதி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் நானும் அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்கேன் குருஜி. டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது.
இவர் அவயோகியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சந்திரனுக்கு உண்டான ஹோமியோபதி அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதாவது சித்தாவை கூட போய் தொடக்கூடாது. ஏன்னா மகம் அஸ்வினி மூலம்லாம் நோய் வாங்கிக்குது. அதனால் சித்தா மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடாது. ஹோமியோபதி தான் போய் தொடணும். சரிங்க குருஜி. ஓகேங்க. ஆமாம், கொஞ்ச நாள் அதாவது ஹோமியோபதி மெடிசன் ப்ளஸ் வந்து அலோபதி ரெண்டையும் யூஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்ச நாளில் கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் வந்து அலோபதி வந்து ஸ்டாப் பண்ணிடணும், ஹோமியோபதி எடுக்கலாம். அப்புறம் வந்து ஹோமியோபதி பொறுத்தவரையும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிங்கன்னாவே ரிசல்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்க குருஜி. ஓகேங்க. புதனுடைய சூரியனுடைய உணவுகளை வந்து வாழ்நாள் ஃபுல்லுமே வந்து முடிஞ்ச அளவு வந்து எடுத்துக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் ரேராக சாப்பிடலாம். மெயினாக வந்து வாயு தொல்லை, வயிற்றுப்பகுதியில் உருவாகக்கூடிய வாயுவால் சுவாசம் வந்து அடைக்கிறது. சரிங்க. ராகு வந்து வாயுவுக்கு உண்டான கிரகம். குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து வாயுவாக இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. சரி. ஆமாங்க குருஜி. கேஸ் ரிலீஸ்க்கு உண்டான ஃபுட்டெல்லாம் வந்து அதிகம் கொடுக்கணும். இந்த சுக்கு, திப்பிலி, நல்லா கேஸ் பிரிகிற மாதிரி உணவுகளை வந்து உணவில் போட்டோ அல்லது டீயாவோ வச்சு கஷாயமாவோ வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சிடும். கேஸ் பிரிஞ்சதுன்னா சுவாசமும் வந்து சீராகும். வயிறில் உருவாகக்கூடிய கேஸுக்கும் சுவாசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. நிறைய பேர் போகிறீங்க, நெஞ்சு வலி உள்ளார போய் படுத்தாக்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கேஸ் அதனால் வந்த பிரச்சனை, ஒரு ஊசி போட்டு மாத்திரையை கொடுத்து போங்க சரியாயிரும் அனுப்பிச்சுட்ருவாங்க. ஒரு சிலருக்கு ஆமாம் உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து இதயத்தில் வந்து பாதிப்புகள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து மாறும். நீங்கள் 100 பேர் போகிறீங்கன்னா 20 பேருக்கு தான் வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளமே இருக்கும். 80 பேருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் தான் வரும். கேஸுக்கும் மார்பு பகுதிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அது வந்து வயிறில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா சுவாசமும் டிஸ்டர்ப் ஆகும், இதயமும் டிஸ்டர்ப் ஆகும். அதனுடைய இயக்கத்தை போய் இது வந்து அடைக்கும், பிளாக் பண்ணும். ராகு வந்து வாயுவுக்கு உண்டான கிரகம். அப்போ இது சாப்பிட்ற உணவால் அதிகப்படியான வாயு என்பது உருவாகிறது. ஒன்றும் இல்லை, நான் வந்து நேற்றைக்கு காலையில் நம்ம ரோகிணி எனக்கு வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பேருக்கு வந்து குழந்தை இல்லை, அந்த ஜாதகம் கொஞ்சம் நான் பார்த்துட்டேன், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஜாதகத்தில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து புதனும் சூரியனும் இருந்தது. அப்புறம் அவர் ஜாதத்தையும் பார்த்தா, அந்த பொண்ணு ஜாதத்தையும் பார்த்தா, பொண்ணுக்கு வந்து மர்ம உறுப்பில் வந்து கர்ப்பப்பை ஏறிய போகிற அந்த டியூப்பில் வந்து பிரச்சனை இருக்குது, ஏதோ சுருங்கி இருக்குது அப்படின்னா. சுருங்கி இருக்குதா, அதுதான் பிரச்சனை. ஸோ அது வந்து பரிகாரம் பண்ணால் கேட்கும். சரி, மகத இது சுவாதிக்கு உண்டான கோவில் கொடுத்து போய்ட்டு வர சொல்லுப்பா அப்படின்றான். அதுக்கப்புறம் இது வந்து அவங்களுக்கு கால் பண்ணி, உனக்கு வந்து இந்த டியூப்பில் வந்து பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்க. அவங்க வந்து இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணோம், டியூப் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, டியூப் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, சர்ஜரி பண்ணி மறுபடியும் வந்து தைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லித்தோம். உடனே இவங்க எனக்கு கால் பண்ணாங்க, குருஜி கிரேட்டஸ்ட், உங்களை மாதிரி ஒரு முட்டாள் ஜோசியத்தை நான் யார்கிட்டையும் பார்த்ததே கிடையாது. உங்களா மாதிரி என்ன ஜோசி அது, என்ன ஜோசி அது, என்ன அப்படியே இருக்குது, இல்லை நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தது தானே அப்படின்னா நானும் அப்பா கிரேட் கிரேட் கிரேட்டுன்னாங்க.
என்ன தான் பண்ணணும் அப்படின்னாங்க. இதை போய் பண்ண சொல்லு, பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் கூப்பிட சொல்லுங்க அப்படின்ட்டு நான். கரெக்டாக. அதனால் வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா சாப்பிட்ற உணவுகளால் வாய்வு என்பது உருவாகிறது. அந்த வாய்வு ஒன்று உருவாகிறத தடுக்கணும், அல்லது அதுக்கு மருந்து சாப்பிடணும். நம்ம உணவுகளை என்ன ஒரு இந்த வாயு கோளாறுக்கு என்ன சாப்பிடுவோம் நம்ம? மெயினாக வந்து என்னென்னா சுக்கு தான். கரெக்டு தானே? மெயின் வந்து சுக்கு, பூண்டெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. பூண்டெல்லாம் வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு வயிறு புண்ணாக இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். பூண்டை வந்து எடுக்கக்கூடாது. இந்த ஜாதகத்தில் வந்து பூண்டெல்லாம் வந்து பூண்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை வந்து சாப்பிடக்கூடாது அதிகம். ஏதோ 1-2 சாப்பிடலாம் குழம்புல போட்டு. மெயினாக வந்து சுக்கு டீ, காலையில் ஒரு டீ, ஈவினிங்கில் ஒரு டீ ரெகுலராக வந்து சாப்பிடும்போது அது நல்லா கேட்கும். நாட்டு மருந்து கடையில் சுக்கு திப்பிலி அது இது எல்லாம் கலந்து பவுடரு தராங்க. அதை வாங்கிட்டு வந்து காலையில் ஒரு நேரம், ஈவினிங் ஒரு நேரம் டீ மாதிரி வச்சு குடித்தாவே செம ரிசல்ட் கிடைக்கும். ஓகே குருஜி. அடுத்தது உள்ளார போகிற உணவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது வந்து வாயுகளை தரக்கூடிய உணவுகளோ, அதாவது வாயு வந்து எதனால் உருவாகும் அப்படின்னா அஜீரணம் என்பது உருவாகும் போது வாயு என்பது உருவாகும். அஜீரணம் உருவாகக்கூடாது அப்படின்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து வயிற்றில் போடணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எளிதில் ஜீரணமாக்குவது வயிற்றில் இருக்கக்கூடிய வெப்பம். வெப்பத்துக்கு ஜீரணத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது இருக்குது. இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து அவயோகி. அப்போ வயிற்றில் சரியான வெப்பம் என்பது இல்லை. வெப்பம் கரெக்டாக இருந்தால் தான் ஜீரணம் வந்து நடக்கும். வெப்பம்தான் என்ன பண்ணுது, நீங்கள் போகிற உணவு வந்து அங்கே வயிற்றில் சுரக்கிற நொதிகள்லாம் கலந்து அந்த ஆசிட்லாம் கலந்து அதை அப்படியே மிக்சியில் அடித்த மாதிரி அடித்து கூலம் மாற்றி ஜீரணம் பண்ணுது. இங்கே சூரியன் அவயோகமாக வந்ததுனால வெப்பம் பத்தாது. அப்போ சாப்பிட்ற உணவெல்லாம் வந்து முடிஞ்சளவு வந்து சூடாக சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு சுடு தண்ணி குடிக்கலாம். அடுத்தது வாயு உருவாகாமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதில் சுக்கு அந்த மாதிரி போட்டு ரெகுலராக வந்து எடுத்துக்கணும். அடுத்து புதனுக்கு உண்டான உணவுகளை வந்து தவிர்க்கணும். புதன்னா வந்து பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கீரைகள், செர்ரி பழம், இலந்த பழம், குறிப்பாக வந்து மீன் வகைகள்லாம் வந்து பயங்கரமான வாயுகளை வந்து உருவாக்கும். அந்த உணவுகள்லாம் வந்து நல்லா வயிறுலலாம் எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம். வயிறு டிஸ்டர்பாக இருக்குன்னா அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. சூரியன்னா கோதுமை, மிளகு, பச்சை மிளகா, வாழைப்பழம், அன்னாச்சி பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து சூரியன் தான். உணவு கண்ட்ரோல், மருந்துகளின் மாற்றம், சாப்பாடு உண்பதில் சில மாற்றங்கள், இதிலேயே உங்களுக்கு வந்து 60% அரெஸ்ட் ஆகிடும். மெடிசன் எதுக்குனாக்க உள்ளார ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் இதுவரை நடந்ததுனால உருவான டேமேஜெலாம் இருக்குது இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு. அதை கொஞ்ச நாள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேமேஜ் எல்லாம் சரியாயிடும். கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். ஓகே குருஜி. எப்படி இருக்கு பாடத்திட்டம்? தெளிவா துல்லியமா இருக்குங்க சார். பலன் சொல்றதுக்கு சுலபமா கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க சார். ஓகே, வேற யாருக்கு என்ன கேள்வி இருக்கு? சார் வணக்கம் சார், நான் அறிவுடன் கல்பாந்து பேசுறேன். சொல்லுங்க சார். அறிவுடன் சார் ஒரு இப்போ எனக்கு பொதுவான கேள்வி தான். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 9 கிரகங்கள் பார்க்குறப்போ இந்த மாந்தின்னு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறோம். அது இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடாதா சார்? நம்மளுடைய பண்ணலாம். இந்த ஜாதகத்தில் வேண்டாம், இன்னைக்கு டைம் முடிஞ்சது. நாளைக்கு வந்தோன்னு ஞாபகப்படுத்துங்க, அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், ஜஸ்ட் கேட்குறேன் சார். அதை வேறு யூஸ் பண்ணுறாங்க, அதான் கேட்குறேன். யூஸ் பண்ணணும். நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா மாந்தி அப்படின்னு தனியாக உங்களுக்கு வந்து கிளாஸ் போகலான்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். சரிங்களா?
இதெல்லாம் நாளைக்கு அப்படியே எல்லாம் முடியலாம் டச் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக வந்து ஒரு வகுப்பு போட்டுடலாம். அதான் சார் எங்களுக்கு நீங்க முன்னாடி நடிச்சிருக்கீங்க சார், நிறைய உங்களுக்கு அட்டன் பண்ணிருக்காரு ரெகுலரா. அப்ப எனக்கு இந்த ஞாபகம் இல்லை, மாந்தி யூஸ் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் கேட்டேன், வேற இல்லை, அதுதான் கேட்டேன். இதுவரை நான் வந்து பாடத்திட்டத்தில் கனெக்ட் பண்ணலை. இப்போ லைவில் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகுப்பாக போட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து எல்லா சமாச்சாரத்தையும் சொல்லியிருந்தோம். ஓகே சார், நல்லது சார். அது வந்து நல்லது, ரொம்ப நல்லது தான் சார். ரொம்ப நன்றி சார். அதான் கேட்டேன், வேற வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? குருஜி, சென்னையில இருந்து சுகுமார் பேசுறேன் குருஜி. ஒரு டவுட். இப்போ வைநாசிகம் அப்படிங்கிறது பொதுவா நம்மளுக்கு ஜாதகருக்கு நோய் அப்படிங்கிற அமைப்பு சொல்லுவோம். முடக்கு அப்படிங்கிறது என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் குருஜி? அதாவது இந்த கெடுபலனை தரக்கூடிய திதி, அவயோகம், முடக்கு இதெல்லாம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, அவயோகங்கிறது ஏமாற்றத்தை தரும், திதிங்கிறது ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுக்கும், முடக்கு என்பது ஒரு விஷயத்தில் வந்து லாக் பண்ணிவிடும். புரிஞ்சுங்களா? திதிசூன்யம் என்பது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து மறைச்சிடும். ஒரு விஷயத்தை எங்கேயாவது ஒரு பொருளை வச்சுருப்பீங்க, அது உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாது, மறைஞ்சு போயிடும். அல்லது ஏதோ ஒரு தகவலை வந்து மறந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி போகணும், அல்லது வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ பணம் நமக்கு வரணும், நம்ம இவ்வளோ கொடுக்கணும், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிடும். அவயோகங்கிறது ஏமாற்றத்தை வந்து உருவாக்கும், துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் உருவாக்கும். முடக்குங்கிறது அந்த விஷயத்தில் வந்து லாக் பண்ணி வைக்கும். ஓகே தானே? சூப்பர் குருஜி, நன்றிங்க. சூப்பர் குருஜி. இன்னொரு டவுட். இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த ஜாதகருக்கு வந்து கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இவங்களுடைய பெற்றோர் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு 18 வயசு +2 படிக்கும்போது நம்ம கிட்ட வந்து என்ன கோர்ஸ் காலேஜ்ல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதை எப்படி குருஜி இதுல இருந்து எடுக்கிறது, திதியோ கரணத்தை வச்சு? அதாவது எப்பொழுது இந்த குழந்தையை வந்து ஞானத்தில் வந்து சிறந்து விளங்குகிறதோ ஆல் எஜுகேஷனுக்கு எலிஜிபிள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எம்பிபிஎஸ். டாக்டரும் சொல்லலாம் என்ன குருஜி? ஆமாம், எல்லாத்துக்குமே எலிஜிபிள். எல்லாத்துக்குமே எலிஜிபிள். நீங்கள் தான் முடிவு பண்ணணும், குழந்தை தான் முடிவு பண்ணணும், பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும். தகுதி என்பது இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு. கரெக்டுதானே? சூப்பர் குருஜி. ஓகே. ஏன்னா எது படிச்சாலும் உங்களுக்கு ஞானம்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது, கேது சிறப்பா இருக்கிறதுனால இவங்க எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. சூப்பர். நன்றி குருஜி. அது எப்படி பிரியும் அப்படின்னா, அந்த பருவத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள் அதை வந்து அவங்கள வந்து திசை திருப்பிடும். நீ இந்த ரூட்டில் போ, நீ இந்த ரூட்டில் போ அப்படின்னு எல்லா தகுதியுமே இருக்குது. இப்போ செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெடிக்கல் லைன் போயிடுவாங்க. சூரிய தசை, சூரிய புத்தி அந்த மாதிரி வந்ததுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடுவாங்க. புதன் சம்மந்தப்பட்டதுன்னா சிஏ போயிடுவாங்க. தகுதிகள் எல்லாத்துக்கும் உண்டு. நடப்பு தசா புத்திகள் ஒரு திசையில் வந்து திருப்பிவிடும், ஒரு ஆர்வத்தை தூண்டி நீ இதில் போ அப்படின்னு, அதில் அவங்க பயணிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உனக்கு எல்லா தகுதியும் உண்டு, உனக்கு தசை புத்தி இப்படி இருக்கனால உன்னுடைய சிந்தனை இப்படி இருக்கும், நீ எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள், அதனால் நீ வந்து என்ன விரும்புகிற, அதில்
நீ உன் புத்தி சொல்கிறத கேட்காத, உனக்கு எல்லா அமைப்பும் உண்டு. புத்தி சொல்கிறத விட உனக்கு என்ன தோணுது, இப்போ நேரம் புத்தி சொல்கிறத கேட்காத. இன் ஃபியூச்சரில் இது இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு. நீ இப்படி போனால் இன் ஃபியூச்சர் இப்படி இருக்கும், இப்படி போனால் இப்படி ஃபியூச்சர், இப்படி போனால் இப்படி ஃபியூச்சர். இதில் உனக்கு இப்போ வந்து இன்றைக்கி கதையை விட்டுருது. எதிர்காலத்தில் நீ யாராக வாழணும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்போ நீ இந்த லைனில் போகணும்னு நம்ம சொல்லணும். சரிங்க குருஜி, சூப்பர். இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துல இந்த பாப்பா வந்து இப்போ ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அப்புறம் அப்ராக்சிமேட்டா +2 முடிக்கும் போது ராகு திசையில குரு புத்தி போகும் இல்லைங்களா குருஜி? அப்போ ராகு குரு இதை கனெக்ட் பண்ணோம்னா குருனா ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்களா குருஜி? இல்லை, இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து சந்திரன் எங்கே இருக்காரு? சந்திரன் வந்து மிருகசீரிஷத்தில் நிற்கிறார். அப்போ செவ்வாய் தசையில் பிறந்திருக்காப்புல. இப்போ ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு தசையில் தான் இது வந்து +1 +2 டிகிரி அல்லது வந்து MBBS எல்லாத்தையும் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ராகு தசையில் தான் மீட் பண்ண போகுது. கரெக்டுங்களா? தசை வந்து ராகு தசை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது +2 முடிக்கும் போது என்ன புத்தி இருக்கும்? இப்போ 2017 பிறந்திருக்குன்னா +2 எப்போ முடிக்கும்? 2034 +2 முடிக்கிற தருவாயில் இருக்கும். 2034 என்ன தசை, என்ன புத்தி பாருங்க. குருஜி 2034ங்களா குருஜி? ஆமா, 2034ல ராகு தசை சுக்கிர புத்தி வருதுங்க குருஜி. 2032ல இருந்து 35 வரைக்கும் ராகு தசை சுக்கிர புத்தி. அப்போ ராகு வந்து மகத்தில் இருக்காரு, சுக்கிர புத்தி. சூரியன் பாருங்கள் பரணியில் இருக்கு பாருங்கள். சுக்கிர புத்தியில் பரணியில் இருக்கிற சூரியன் வந்து ஆக்டிவேட் ஆவார். கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன தோணும் அப்படின்னா சர்வீஸ் லைனை தேர்ந்தெடுக்கும். இயல்பாக IAS, IPS, IFS அந்த ட்ராக்கை வந்து தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்போ தசாபுத்தியும் கரெக்டாக வந்து உட்காருது. வேறு யாருக்கு என்ன கேள்வி? சூப்பர் குருஜி, கிளாஸ் நல்லா இருந்துச்சு குருஜி, எந்த டவுட்டும் இல்லை குருஜி. ஓகே, குருஜி ஒரு ரிக்வெஸ்ட். இந்த நோய்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நோய்கள் சொன்னீங்க, அது எனக்கு தெரியலைங்க குருஜி. நான் தான் செகண்ட் கிளாஸ். இது எனக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நோயின்னு தெரியல. அதுக்கு லிஸ்ட் கிடைக்குமா குருஜி? லிஸ்ட்டு வந்து ஓகே, நாளைக்கு கிளாஸ் வந்தோன்னா ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லிடுறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்னு. தேங்க்யூ. ஐயாவுடைய மருத்துவ ஜோதிட வீடியோ வாங்கி பாருங்க ஐயா, அதில் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஐயா. அது சொல்லிங்க ஐயா. ஓகே, நான் நட்சத்திரத்துக்கு முன்னாடி இது நாளைக்கு சொல்லிடுறேன். நீங்கள் மருத்துவ ஜோதிடம்னே வீடியோ இருக்குது. மருத்துவ ஜோதிடம்லாம் வந்து 5-6 வகுப்புகள் நடத்தியாச்சு. 50 வீடியோ இருக்குது. ஏதோ ஒரு 10 வீடியோ வாங்கினீங்கன்னாவே மிகப்பெரிய தெளிவு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆமாம், பழைய வீடியோ யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 1200 ரூபா. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்னப்பா? என்னென்ன கிளாஸ் இது வரைக்கும் நடந்துருதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அப்படியே குரூப்ல அனுப்பிடுங்க. யாராவது போடுங்கப்பா. யார் யார் கிளாஸில் இருக்கீங்க? ராஜ் இருக்கியா? யார் வீட்டில் இந்த சத்தம்? ராஜ் கிளாஸில் இருக்கியா? குருஜி இருக்கேன் குருஜி.
ராஜி அப்படியே நம்ம ரோகிணி இல்லைன்னா ஸ்ரீதேவிட்ட கேட்டு குரூப்பில் அப்படியே அதை வாங்கி போட்டு விட்டுரு நீ. ஓகே குருஜி. என்னென்ன கிளாஸ் இது வரையும் நடத்திருக்கோம் அப்படின்ட்டு. சரி குருஜி. அந்த 2 அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து வெளியில் தொட்டுட்டேன். அதனால் யார் வீட்டாங்க இந்த சப்தான் டிஸ்டர்ப்டு. ரைட். அதனால் ராஜி தான் இதுக்கு மேலே நமக்கு வந்து வலது கை மாதிரி. ரகுநாதன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்கள். மருத்துவ ஜோதிடம் 2 வகுப்பு அட்டன் பண்ணாங்க. மருத்துவ ஜோதிடம் எத்தனை வகுப்பு நடத்திருக்கீங்க? மருத்துவ ஜோதிடம் வந்து 50-60 வகுப்புகள் பக்கம் நடத்தியிருக்கேன் நான். 10 நாளாக 5-6 முறை நடத்தியிருக்கேன் நான். இப்போ நான் ஒரு 2 வகுப்பு அடிப்படை அதுக்கப்புறம் உயர்நிலை 2 தான் வந்திருந்தோம். ஒரு 10 நாள் 20 நாள், அப்புறம் 50 நாள் அப்படிங்கும்போது ஒரு 5-6 தான் நடத்திருக்கிறீங்களா? அதே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆமா, தகவல் சரியா எனக்கு கிடைக்கலைங்க ஐயா, அதனாலதான். அப்போ நீங்கள் சரியாக கிளாஸ் இப்போ வாங்கிக்கலாங்களா ஐயா? வாங்கிக்கலாம். இது வந்து இது வரைக்கும் எத்தனை வகுப்பு நடத்திருக்கு அப்படின்னு? ஐயா 6 வகுப்பு நடத்திருக்கு, 2 வகுப்பு கலந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து மீதி வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அனுப்பிச்சி தரேன் எல்லாமே. சரிங்க. எத்தனை வகுப்புகள் இப்போ நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுங்க. அதுதான் அந்த டேபிள் ராஜி வாங்கி நீங்கள் போட்டுரு, எல்லாம் அவங்கள ரோகிணியை வந்து நீட்டாக எழுதி குரூப்பில் போட சொல்லு. சரி சரி. ராஜ், சின்ன ஒரு சந்தேகம். என்னுடைய முடக்கு வீடு வந்து மேசம் வருதுங்க, நட்சத்திரம் அஸ்வினி வருது, அஸ்வினிலே கேது. மேசராசி அதிபதி செவ்வாய் வந்து என்னுடைய லக்கணம் கன்னி லக்கணத்திலேயே இருக்கிறாரு. இப்ப 2 பரிகாரம் எடுக்கணுங்களா இல்ல அது எப்படி போகுது? பரிகாரம் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது ஜாதகம் போட்டால் தான் தெரியும். ஜாதகம் போடாமல் வந்து சொல்லவே கூடாது எதுவுமே. சரிங்க. ஆமாம். நன்றி. உங்கள் ஜாதகம் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் கொடுங்க, போட்டு பார்த்துடலாம். சரி. ஜாதகம் இல்லாமல் கற்பனையாக ஒரு விஷயத்தை வந்து பேசவே கூடாது. ஆமாங்க. சரி, ஓகே, வகுப்பு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். நல்ல பலன் எடுத்த விதம் நிறைய தகவல் கிடைச்சது சார். தேங்க்யூ சார். ரைட்டுங்க. ஓகே. ரொம்ப நன்றி குருஜி. நன்றி சார். வணக்கம் சார். நன்றி ஐயா. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. நல்லதுங்க. ஓகே. இந்த ரூட்டே புதிய ரூட்டா இருக்குங்க. மேடு பள்ளம் இல்லாம நல்ல அருமையான ரூட்டா இருக்குங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகேங்க. ஓகே. நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க சார். வணக்கம் சார். ரைட்டுங்க. ஓகே. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ரைட்டுங்க. தேங்க்யூ சார். ரைட்டுங்கம்மா. ஓகே.